Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா blouse வந்து weightless saree ரொம்ப லேசான grape silk saree அந்த மாதிரி எல்லாம் தைக்கும்போது ஃப்ரண்ட்ல நீங்க டாட் பிடிப்பீங்க அப்படி டாட் பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா உள்பக்கம் தையல் வந்து கரெக்ட்டான அளவுல போட்டுருப்பீங்க ஆனா வெளிப்பக்கம் பாக்கும்போது அதுல பாதி அளவுக்கு மேல அந்த தையல் இருக்கவே இருக்காது cloth வந்து ஃப்ளாட்டா இருக்கும் இந்த மிஸ்டேக்கள் வராம நீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கரெக்ட்டா எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லி தர போறேன் இந்த blouse ஸ்டிச்சிங் டிப்ஸ் வந்து beginnersக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க நான் டாட் மார்க்கிங் பண்ணிருக்கேன் ஹைட்ட வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அதை அப்படியே டிரா பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டாட்டோட உயரம் அகலம் ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததா அதில இருந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுக்கோங்க விட்டுட்டு இரண்டாவது டாட்டோட அந்த நீளத்தை மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பட்டி சைடுல பிடிப்போம்ல ஹூக் பட்டி வி பட்டி சைடுல அந்த டாட் மூணாவதா ஆர்ம் ஹோல் சைடுல இருந்து நேரா ஒரு டாட் பிடிப்போம் அதுவும் அதே போல ஃபர்ஸ்ட் பிடிச்ச அந்த டாட்ல இருந்து 1.25 இன்ச் அகலம் மார்க் பண்ணிட்டு அதில இருந்து அந்த டாட்டை டிரா பண்ணிருங்க இப்போ நீங்க அடுத்த சைடுலயும் இதே போல நீங்க டிரா பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இதுல இன்னொரு டைம் நல்லா சாக் வச்சு மார்க் பண்ணிருங்க அதுக்கு மேல அந்த கிளாத்தை வச்சு லேசா இப்போ நான் தட்டி விடுறேன் பாருங்க அது போல தட்டி விடுங்க அப்போ அந்த அளவு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரேஸ் ஆயிரும் நம்ம அத வந்து திருப்பி ஒரு முறை டிரா பண்ணி வரைஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவு வந்து அப்படியே இதுல விழுந்திருக்கு நான் வந்து அது மேலேயே உங்களுக்கு வரைஞ்சு காட்றேன் அவ்வளவுதாங்க இந்த மெத்தட்ல நீங்க வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படினா ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரே அளவா மாறாம கரெக்ட்டா கிடைச்சிரும் இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் நார்மலா பாத்தீங்க அப்படினா 3 டாட்டுக்கும் இடையில அந்த கேப் வந்து கரெக்ட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ரெண்டு சைடுலயுமே அந்த ப்ளவுஸ்க்கு வந்து அந்த ஒரே ஈவனான அளவு இருக்கணும் அப்பதான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் நார்மலா நம்ம அப்படியே எடுத்து அந்த டாட்டை ஸ்டிட்ச் பண்ணுவோம் ஆனா இப்போ நம்ம அப்படி ஸ்டிட்ச் பண்ண கூடாது ரஃப்பா நம்ம எவ்வளவு நீளத்துக்கு டிரா பண்ணி வெச்சிருக்கோமோ அது வரைக்கும் ஒரு தையல் மேல போட்டுருங்க நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அது மேலேயே எது வரைக்கும் ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிச்சிருக்கோமோ அதுல அப்படியே இது போல தையல் போட்டுருங்க 3 டாட் கிட்டேயுமே இந்த மாதிரி போடுங்க இப்போ இந்த டாட்ல பாத்தீங்கன்னா நான் மொத்தம் ஒரு பக்கம் சிசர் கட்ல இருந்து அடுத்த சிசர் கட் வரைக்கும் அப்படியே நான் வந்து தையல் போட்டுக்கறேன் இது ஒரு மெத்தட் அடுத்த சைடுல தைக்கும்போது காட்றேன் அது இன்னொரு மெத்தட் இப்போ பாருங்க மூணாவது டாட்லயும் நம்ம அதே போல தைச்சு விட்டுருக்கோம் फ्रेंड्स இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இனிமே நீங்க எந்த சாரியோட ப்ளவுஸா இருந்தாலும் சூப்பரா நீட்டா ஸ்டிட்ச் பண்ணுவீங்க இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம் கரெக்ட்டா அந்த V ஷேப்லயே ஃபர்ஸ்ட் டாட்ல நான் போட்டுருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படினா நீங்க டாட்டை வந்து கரெக்ட்டா சென்டர் மார்க்கிங் பண்ணிக்கோங்க 1.25 இன்ச் 1.5 இன்ச் கேப் விடுவோம்ல அத சென்டரை ஃபர்ஸ்ட் டாட்ல மார்க் பண்ணிட்டு அந்த ஒரு சென்டர்ல மட்டும் ஒரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க இந்த மெத்தட்ல போட்டாலும் நம்ம டாட் தைக்கும்போது கரெக்ட்டா அந்த அளவுல வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்க முடியும் அடுத்ததா நம்ம யூசுவலா ஏற்கனவே அதுல எப்படி போட்டோமோ அதே போல இரண்டாவது மார்க்கிங் மூணாவது மார்க்கிங்லயும் ரஃப்பா இது போல ஒரு தையல் போட்டுருங்க கண்டிப்பா கிரேப் சில்க் weightless sarees இந்த மாதிரி அப்புறம் நெட் saree எல்லாம் அந்த மாதிரி தைக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு நீங்க டாட் பிடிச்சிட்டீங்க அப்படினா கரெக்ட்டான ஷேப்ல பிடிக்கும் இப்போ பாருங்க நான் அப்படியே இத உங்களுக்கு ஃப்ரண்ட்ல காட்றேன் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நல்லாவே தெரியும் ஆனா ஃப்ரண்ட்ல நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் தெரியுமோ அப்படினு நீங்க குழம்பிக்கவே வேண்டாம் நம்ம டாட் வந்து பிடிக்கும்போது அந்த தையல் மேலேயே வெச்சு தையல் போடுவோம் சோ ஃப்ரண்ட்ல அந்த டாட் வந்து தெரியாது முன் பக்கம் தெரியாது இப்போ நம்ம எப்பவும் போல டாட் பிடிச்சுக்கலாம் சிசர் கட்ல இருந்து மார்க்கிங் வரைக்கும் நம்ம தையல் போட்டுருக்கோம்ல அத அப்படியே பிடிச்சிரலாம் பாருங்க அந்த தையல் தெரியல நார்மலா நம்ம போட்ட அந்த தையல் வந்து தெரியவே தெரியாது அதே சமயம் உள்ள வெளிய ரெண்டு இடத்துலயுமே ஒரே இடத்துல தையல் வந்து முடியும் உள்பக்கம் ஃபுல் தையலும் வெளிப்பக்கம் பாதி தையலுமா இல்லாம கரெக்ட்டா வந்து முடியும் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு ஸ்டிட்ச் பண்றதுனால கரெக்ட்டா அந்த தையல் வந்து உள்ள போய்டும் அப்ப கிளாத் உள்ள மடிஞ்சு கொடுத்துரும் சோ அதுக்கு தான் இந்த தையல் வந்து நம்ம போட சொல்றது கரெக்ட்டா அந்த தையலை புடிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு தையல் நீளம் பண்ணி போட்டுருக்கீங்களோ அத வந்து அந்த 1/4 இன்ச் கேப்ல அப்படியே ஆரம்பிச்சு கொண்டு வந்து முடிச்சிடுங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு சைடு ப்ளவுஸ்க்கும் டாட் வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ பாருங்க நம்ம வெளியில அந்த போட்ட ஸ்டிச்சஸ் எதுமே தெரியல கப் ஷேப்புமே நல்ல சூப்பரா ஷார்ப்பா கிடைச்சிருக்கு இந்த மெத்தடை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க
இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டெய்லரிங் டிப்ஸ் தேவை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் 28லேருந்து 46 சைஸ் வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங் அளவுகள் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங் சம்மந்தமாக வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்க அந்த டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே போல் 3 டாட்டையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இது நீங்கள் நார்மலாக தைக்கிற எல்லா சாரீக்குமே கூட இதே மாதிரி தையல் போட்டுட்டு அப்புறம் டாட் பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இன்னும் கூட கப் ஷேப் வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் சுடிதார் கட்டிங், ஃப்ராக் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 2 கப் ஷேப்பும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். உயரம் கூட கரெக்டாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.